ஜெரோம் பவல் அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வோட சேர்பர்சன் இவர் தான். இன்னும் தெளிவாக ஒன்று சொல்லணும்னாக்கா, டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் ஆகவே ஆகாது. பொருளாதாரத்தை பற்றி இவர் பேசலாம், ட்ரம்ப் பேசலாமா, இவருக்கு அவர் ஐடியா கொடுக்கலாமா? ஸோ முரண்பாடு எங்கே இருக்குன்னு தெரியுதா? ஈகோ கிளாஷுங்க. இவரை எப்படியாச்சும் அந்த சேர்லேருந்து தூக்கிட்டு நம்மளால் இறங்கணுன்றதா ட்ரம்ப்போட நீண்டலான கனவாக இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் நிறைவேறிடும். அதுவும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. பவுல் இப்போ என்ன சொல்கிறாப்புல, இந்த ஈரான் வார் இருக்குல்ல, எப்படி ஆரம்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எப்படி முடியுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போவே என்னோட ஒரு முடிவுக்கு வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை பற்றி தெளிவாக சொல்லிட முடியாது. ஆனால் இது அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா சான்சஸ் ஆர் தேர்னு சொல்கிறாருங்க பவல். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ரொம்ப நாட்களுக்கு நீடிக்காமல் இருக்கணும் இந்த போர். அப்படி நீடிச்சதுனாக்கா நாம் இதை கன்சர்னாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும்ட்டும் அவர் சொல்லியிருக்காரு. அமெரிக்க பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்க முக்கியமான பர்சன் இவர். அப்போ ஏற்பட்ட ஒரு வாயிலிருந்தே இந்த வார்த்தைகள் வந்திருக்கு. ஸோ இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். அமெரிக்க பொருளாதாரமே இந்த ஈரான் வாரால் ஆட்டம் காண வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில முக்கியமான எக்ஸ்பர்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பவுல் மாதிரி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க?